ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? உத்தரப்பிரதேசத்தின் மகா கும்பமேளாவுக்கு இஸ்லாமியர்கள் செல்லக்கூடாது என்று கோரிய மௌலானா ஷகாபுதீனுக்கு இஸ்லாமிய அமைப்புகளே எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மகா கும்பமேளா பிப்ரவரி மாதம் 13 முதல் 26 வரை நடைபெறுகிறது. இதில் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ள தடை விதிக்க கோரி முதல்வர் யோகிக்கு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் மௌலானா ஷகாபுதீன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மகா கும்பமேளாவில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களை இந்து மதத்திற்கு மாற்ற திட்டமிட்டுள்ளார்கள் என்பதால் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ள தடை விதிக்க கோரியது சர்ச்சையாக கிளப்பியது. இந்நிலையில் மௌலானாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜமாஅத் உலேமா ஹிந்த் அமைப்பின் உத்தரப்பிரதேச ஆலோசகர் மௌலானா ரஷீத் கூறுகையில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒரு பிரிவினர் மட்டும் கும்பமேளாவில் பங்கேற்க தடை கோருவது முறையல்ல என்றும் மகா கும்பமேளாவை மதத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார். அதேபோல் அகில இந்திய ஷியா முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியத்தின் பொதுச் செயலாளர் மௌலானா யாக்கூப் அப்பாஸ் கூறுகையில், கும்பமேளாவுக்கு செல்வதாலேயே ஒரு இஸ்லாமியர் மதம் மாறிவிடுவர் என்று கூறும் அளவுக்கு இஸ்லாம் பலவீனமாக இல்லை என ஷகாபுதீன் கடிதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் அமைச்சரும் ஹஜ் கமிட்டி தலைவருமான மோஹின் ராஜா கூறுகையில், தானும் பலமுறை கும்பமேளாவில் கலந்திருக்கிறேன். இதனால் இஸ்லாமியர்கள் மதம் மாறிவிடுவார்கள் என்பது சரியல்ல என்று கூறினார். மேலும் இது நமக்கு கலாச்சாரம், நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை போதிக்கிறது என்றார். கும்பமேளாவில் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ள தடை விதிக்க கோரிய மௌலானா ஷகாபுதீனுக்கு இஸ்லாமிய அமைப்பினரே எதிர்ப்பு குரல் கொடுத்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது.